வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படியே டிப்ளமோவில் வந்து அரியர் வச்சுருந்தா அந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையானு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், அதாவது இன்னைக்காட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபைட் ஆகலை, அண்டர் ப்ராசஸிங்லேயே இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் யாருக்கெல்லாம் இன்னும் வெரிஃபைடுன்னு வரலையோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. 8ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரேங்க் வரும். ஸோ யாருமே பயப்படாதீங்க நண்பா. அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணும்போது உங்களோட கமெண்டில் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லி இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து 8ஆம் தேதிக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபைட் ஆகிரும். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த டவுட் கேட்குறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுமா? அப்படி அப்லோட் பண்ணாமல் விட்டால் என்னோட சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா இப்படின்னு டவுட் கேட்குறீங்க. நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கலனா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெரிஃபைடுன்னு வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எஸ்ன்னு கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் நோன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் விட்டால் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அவங்க ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நினச்சி யாருமே பயப்பட தேவையில்லை நண்பா. அப்புறம் இந்த டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக அட்டன் பண்ண எக்ஸாமில் எனக்கு வந்து அரியர் விழுந்துடுச்சு. ஸோ நான் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 12th வந்து வரதாட்டு சொல்லியிருக்காங்க. 12ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட் வந்த அப்புறம் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா எந்த விதமான அரியரும் இல்லாமல் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் தான். நான் அன்றைக்கி வந்து கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரேங்கிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அது வரைக்கும் ரேங்கிங் நடக்காது. உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு எந்த விதமான அரியரும் இல்லைனா நீங்கள் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஒருவேளை ரீவேல்யூஷன்லேயே உங்களுக்கு அரியர் ஆகிடுச்சுன்னா, டிப்ளமோவில் அரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீவேல்யூஷனில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரேங்க் வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அரியர் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது நண்பா. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.